அழகானது வாழ்வோமே யாரும் சேர்ந்தே. ஆமா, ஏதோ ரிசப்ஷன் சொன்னீங்களே, இடம் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேமா. நீங்க பாத்துட்டா நான் பார்க்க தேவையில்லையா? போங்க, போய் இந்த இடம் எங்க சம்மந்திக்கு பிடிக்கல, பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேளுங்க. இந்த ரிசப்ஷனை நல்லபடியா நடத்துறதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய அவர் சார்பா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. எனக்கு இந்த பணம் வேண்டாம். நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோண்ணே, ஆனா உங்க அண்ணி பிடிவாதமா வேணான்னு சொல்லிட்டாங்கண்ணே. இப்பதான் எல்லாம் ஒரு வழியா சரியா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. அவங்க நிம்மதியா வாழ்றதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. உள்ள இருக்கவங்க வந்த உடனே போலாம். வாங்க. வா சுந்தரி. அம்மா, இவங்க என் சம்மந்தி. வணக்கம். வணக்கம்மா. உங்க பையன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. உங்க உடம்ப பத்தின கவலை தான் அவருக்கு. ஆமா, இப்ப எப்படி இருக்கு? அதுக்கு தானே உங்களை பாக்குறதுக்காக சம்மந்தி அம்மா கூட வந்திருக்கேன். அடிக்கடி முடியாம போயிடுது. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்களேன். சரி, பார்த்துட்டா போச்சு. உட்காருங்க. நல்லா மூச்சு விடுங்க. திரும்புங்க. கை நீட்டுங்க. உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது? அடிக்கடி தலையை சுத்துது, மயக்கமா வருது. ஏதாவது ஒரு அதிர்ச்சியான விஷயத்த கேட்டா உடம்பெல்லாம் ஒரே படபடான்னு ஆயிடுது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன இப்படி பூஞ்ச மனசா இருக்கேன்னு சொல்றாங்க. சரியா சாப்பிட கூட முடியறது இல்லம்மா. இல்லையே, எல்லாம் நார்மலா தானே இருக்கு. எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியலையே. நல்லா பாத்தீங்களா? நல்லா பாத்துட்டேன். இந்த வயசுக்கு பிரஷர் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நல்ல திடகாத்திரமா தான் இருக்கீங்க. நீங்க கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. என் ஆத்தா இப்படிதான் அடிக்கடி உடம்பு முடியலன்னு சொல்லும். நாங்களும் டவுன்ல இருக்கிற டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம். அவரும் பார்த்துட்டு இதோ இப்ப நீங்க சொன்னீங்களே இதே மாதிரிதான், ஒண்ணு இல்லைன்னு சொன்னாரு. அடுத்த நாளே திண்ணையில கொட்டைப்பாக்கு இடிச்சுக்கிட்டே பொட்டுன்னு போய் சேர்ந்துருச்சு. அப்போ ஒண்ணு செய்யலாம். என் வீட்டுக்கார்கிட்டயும் போய் செக் பண்ணிக்கோங்க. அவரும் நான் சொல்றதையே சொன்னா நம்புவீங்களா? வேற என்ன செய்யறது, நம்பிதானே ஆகணும். போய் பாக்குறேன். என்ன நீங்களே இருமுறீங்க? அது ஒண்ணும் இல்ல, கிளைமேட் மாறுது இல்ல. சரியா போச்சு. 10 பேருக்கு வைத்தியம் பாக்குற நீங்களே இப்படி இரும்பிட்டு இருந்தா எப்படி? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. காலையில கருந்துளசிய பால்ல போட்டு நல்லா காய்ச்சி குடிங்க. மதியம் நொச்சையில கூட திப்பிலி சேர்த்து கசாயம் வச்சு குடிங்க. சாப்பாட்டுல தாராளமா மஞ்சள், மிளகு, பூண்டு, மல்லி, சித்திரத்தை, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இரும்பல் எல்லாம் காணாம போயிடும். கண்டிப்பா செய்றேன். சுந்தரி, நீ அவங்கள சார் கிட்ட கூட்டிட்டு போ. சரிங்கம்மா, வாங்க. என்னங்க, சுந்தரி அவங்க சம்மந்தி அம்மாவை கூட்டிட்டு உங்க ரூம்க்கு வந்துட்டு இருக்கா. நான் செக் பண்ணிட்டேன். ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். விட்டா அவங்க எனக்கே வைத்தியம் பாத்துருவாங்க போல இருக்கு. வாமா சுந்தரி. சார், இவங்க தான் என் சம்மந்தி பாஞ்சலி. இப்பதான் ஒய்ஃப் ஃபோன்ல சொன்னாங்க. உட்காருங்க, செக் பண்ணிடலாம். சார், நீங்க செக் பண்ணுங்க, நான் வெளியில இருக்கேன். சரிம்மா. திரும்புங்க. இத வச்சுக்கோங்க, டாக்டர் கேட்டா கொடுங்க. இப்ப பார்க்கும்போது எல்லாமே நார்மலா தான் இருக்கு. இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்க போறீங்க? என் பையனோட ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் நான் இங்க இருந்து தானே ஆகணும். சரி, இப்போதைக்கு நான் உங்களுக்கு மாத்திரை தரேன். காலை மதியம் 2 வேளை சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது இசிஜி எடுத்துடலாம். ஒரு நிமிஷம் இருங்க.
இந்தாங்கம்மா இதுல 3 நாளைக்கு டேப்லெட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது ஃபுல் செக்அப் பண்ணி பார்த்துடலாம். சரிங்க. போயிட்டு வா. நான் வெளியில சம்மந்தி கூட இருக்கேன், வரேங்க. சரி. அம்மா நீங்க உள்ள போங்க. சம்மந்தியம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? 3 நாள் இந்த மாத்திரையை போட சொன்னாரு. ஆமா, இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? இதோ இந்த பக்கமா போங்க. நான் போயிட்டு வந்துடுறேன், இந்த மாத்திரை வச்சுக்கோங்க. சரி. ம். ஹலோ, யாரு? டேய், நான் தான்டா அம்மா பேசுறேன். யாரோட போன்ல இருந்து பேசுற? யாருக்கு தெரியும்? கீழே கடந்தது, எடுத்து வேலை செய்தான்னு பாக்குறதுக்காக தான் உனக்கு பண்ணேன். காஸ்ட்லியான போனா? ஆமா ஆமா, நீ வச்சிருடா. சரிம்மா. வச்சிரு. எப்படி? ஜெயந்தி, இப்போதைக்கு மல்டிவைட்டமின் டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். நீ சுந்தரிட்ட சொல்லிடு. அந்த டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் உனக்கு சொல்றேன். சரியா? ஓகே. சுந்தரி, ரூம்ல ஃபோன் வச்சிருந்த பாத்தியா? இல்லைங்களே, பார்க்கலையே. நான் வேணா போய் பார்த்துட்டு வேணாம்மா, வரேன். நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. ஒருவேளை மேலே வீட்ல வச்சிட்டீங்களோ? இல்லம்மா, கீழே கொண்டு வந்த ஞாபகம் இருக்கு, எங்க வச்சிருந்தான்னு தெரியல. என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. இல்ல ஐயாவோட போனை காணுமா? போனை காணோமா? ஒண்ணு இல்லம்மா, விடுங்கம்மா, நீங்க அமைதியா இருங்க. பரவாயில்லையா? அந்த போன் என்ன வேலைக்கு போகும்? இப்ப எதுக்குமா அதெல்லாம்? விடுங்க, பரவாயில்ல. அட, நீங்க என்ன எதுக்கு எடுத்தாலும் சும்மா இருங்கங்கறீங்க? இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அந்த போனை எடுத்துக்கணும். யார் எடுத்தாங்க நான் கண்டுபிடிக்கிறேன். போய் கதவு மூடுங்க சம்பந்தி. ஐயோ, சும்மா இருங்கம்மா. நீங்க சும்மா இருங்க சம்பந்தி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்தாமா, எங்க போற? உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல. இத பாருங்க, இங்க இருக்கிற யாரும் வெளியில போக கூடாது. டாக்டர் ஐயாவோட போனை காணோம். உங்க எல்லாரையும் சோதனை பண்ணி பார்த்துட்டு தான் வெளியில அனுப்புவேன். விடுங்கம்மா, போனா போயிட்டு போகுது, விடுங்க. அட, நீங்க வேற என்னங்க? நீங்க காசு கொடுத்து வாங்கின பொருளை போனா போயிட்டு போகுதுன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஐயாவோட போனை 2 நிமிஷத்துல யார் எடுத்திருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துருங்க. மன்னிச்சு விட்டுறோம். நாங்களா தேடி கண்டுபிடிச்சோம், அப்புறம் போலீஸை தான் கூப்பிட வேண்டியது வரும். என்ன ஆச்சு? என்ன பிரச்சனைங்க? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லம்மா. உங்க வீட்டுக்கார போனை இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் திருடிட்டாங்க. இப்ப நான் அதை கண்டுபிடிக்கிறேன். இங்க பாருங்க, பொம்பளைகளாம் போய் தனியா நில்லுங்க, ஆம்பளைகளா தனியா நில்லுங்க. சம்பந்தி, நீங்க போய் பொம்பளைகளை எல்லாம் பாருங்க, நான் ஆம்பளைகளை பாக்குறேன். யோ, ரொம்ப நேரமா வயித்து பிடிச்சிட்டு நிக்கிறியே, வயித்துல என்னையா வச்சிருக்க? 6 மாசமா வயித்துல கட்டி தாமா வச்சிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன சுந்தரி இது? உன் சம்மதி கொஞ்சம் சும்மா இருக்க சொல்ல. சுந்தரி ப்ளீஸ், நீ அவங்கள முதல்ல கூட்டிட்டு போ. ரெகுலர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்கம்மா. என்ன சம்மந்தியம்மா, வாங்க போலாம். என்னங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்துகிட்டு? அது இல்ல சம்மந்தியம்மா, இதுல பாதி பேர் ஐயாவை பார்க்க அடிக்கடி வருவாங்க. அம்மா ப்ளீஸ், இந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க விட்டுடுங்க. இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. போலீஸ கூப்பிட்டா மோப்பனாய வச்சு அந்த போன் யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே கூப்பிடுங்க போலீஸ. சரிம்மா, நான் கூப்பிடுறேன். போலீஸ் நாயி எல்லாத்தையும் வரவழைக்கிறோம். நீங்க கிளம்புங்க. சுந்தரி ப்ளீஸ், வாங்க நீ அவங்கள சம்மந்தியம்மா. கூட்டிட்டு போ. அட, என்னம்மா இப்படி விட்டுட்டீங்களே? இதுவே எங்க ஊரா இருந்திருந்தா வெத்தலையில மை வச்சே கண்டுபிடிச்சிருப்போம், தெரியுமா? சரி சம்மந்தியம்மா, வாங்க. வரேன். சாரிங்க, நீங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க. நடந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். Please, உட்காருங்க. உட்காருங்க ப்ளீஸ். போமா, வேலையை பாருங்க. சரி வாங்க. போ, வரேன். இந்தாம்மா. பாவி, சுண்ணாம்பு எதுக்கு இப்படி கொட்டி வச்சிருக்கிற? பா, என்ன மதி, இன்னைக்கு ரொம்ப அழகு கூடின மாதிரி இருக்க. ஏய், இங்க வாயே. ஐயோ விடுங்க, கதவு திறந்திருக்கு. அப்போ சாத்திடலாம். அடச்சி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எல்லாரும் தூங்க போட்டோம்.
உனக்கு போய் வெத்தலை மடிச்சு கொடுத்தேன் பாரு. குட்டி லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவு சாத்திட்டு வாமா. சரிம்மா. பாய் தலையெல்லாம் எடுத்துட்டு மேல போமா. சரிம்மா. சம்மந்தியம்மா நீங்க எங்க படுத்துக்கிறீங்க? அதோ அந்த ரூம்ல கட்டல்ல தான். நான் உடம்புக்கு முடியாதவ, கீழே படுத்தா முதுகு வலிக்கும். சரிங்க அத்தை, நீங்க படுத்துக்கங்க. நானும் அவரை ஹால்ல படுத்துக்கிறோம். ம். மதி பாய் தலையெல்லாம் எடுத்து போடுமா. இந்தண்ணா. ஏமா உண்மையிலே மதி மாமியார் வசதியானவங்க தானா? ஏன்டா குட்டி அப்படி கேக்குற? இல்ல மினரல் வாட்டர் தான் குடிப்பாங்களாம், கட்டில தான் படுப்பாங்களாம். அவங்களோட அராஜகம் தாங்கலமா. சரி விடு, ஏதோ புரியாம பண்றாங்க. ஆமாம்மா, புரியாம பண்றதுக்கு அவங்க சின்ன குழந்தை பாரு. அப்பா சாமிகளா, ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் 2 பேரும் எதுக்கும் வாயை திறக்காதீங்க சொல்லிட்டேன். ஆமா, எதுக்கு எடுத்தாலும் எங்க வாயை அடக்கு. வேற என்ன பண்ண சொல்ற சூர்யா? அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட நாம தானே விட்டு கொடுத்து போகணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு மதி நல்ல விதமா அவ புருஷனோட போயிட்டாலே எனக்கு போதும். மா, அந்த அம்மாவை என்ன வேணா பண்ண சொல்லு, பரவாயில்ல. ஆனா அந்த கருமம் பிடிச்ச மூக்குப்படியை மட்டும் தூக்கி வீச சொல்லு. கிட்ட வந்தாலே நாத்தம் தாங்கல. டேய், எனக்கே கொஞ்சம் சங்கடமா தாண்டா இருக்கு. பொம்பளைங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குங்கிறதே எனக்கு இவங்கள பார்த்து தாண்டா தெரியும். அம்மா, முதல்ல அவங்க பொம்பளையானே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏ அடிச்சேன்னா பாத்துமா, பழகின தோஷத்துல உனக்கு ஓட்டிக்கிட்டு நீயும் பொடி போட்டுற போற. சீ கழுத படு. ஏங்க, நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? நானும் மேல போய் அம்மா சூர்யா கூட படுத்துக்கிட்டுமா? போ. மா, இந்த ஃபேனை கொஞ்சம் போடுமா. சும்மா இரு, அவங்க பேசுறத கேட்டு இருக்கேன்ல, பேசாம இரு. கோவம்லாம் ஒன்றும் இல்லையே. என்ன கேள்வி இது? வீடா இது? எக்ஸ்ட்ரா ரூம் இல்ல, காட் இல்ல. போ. என்ன அங்க பாத்துட்டு இருக்க? போ. கொஞ்சம் சகிச்சுக்கோமா. சரி, சகிச்சுக்கிறேன். என்ன பண்றது? சூப்பர், டோட்டல் ஃபேமிலி மேல வந்தாச்சா? வெரி குட். ஏய் சும்மா இருக்க மாட்டேனி. என்ன மதி மேல வந்துட்ட? சும்மாதாமா, உங்க கூட பேசிட்டு இருக்கலாம் தான் வந்தேன். இன்னைக்கு நீங்க சினிமாக்கு போன கொஞ்ச நேரத்துல ஒரு 3 பேரு 3 லட்ச ரூபா பணத்தோட வந்து உன் வேலைக்காரி மாமியார் கிட்ட ரிசப்ஷன் செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுக்க வந்தாங்கடா. 3 லட்சமா? அம்மா, உனக்கு ஒரே குஷி தான் போ. உன் கணக்குல 3 லட்சம் சேர்ந்துருச்சா? என்னத்த என் வயிற்றுல கிளப்பாத. இந்த மகராட்சி தான் அதை வேணான்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாலே. என்னமோ சொல்ற? 3 லட்ச ரூபா வேணான்னு சொல்லிட்டாங்களா? ஆமாண்டா. சரி, பணம் கொண்டு வந்து கொடுத்தது யாரு? என்னமோ ஒரு பேரை சொல்லி அவர் தர சொன்னாருன்னு சொன்னாங்க. உலகத்துல இருக்கிற தன்மானத்தை பூரா மொத்த குத்தகைக்கு எடுத்த மாதிரி ஒரே வார்த்தையில உன் மாமியார்காரி அந்த பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டா. அம்மா. ஏ மதி, என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? மாப்பிள்ளை ஏதாவது கோவமா பேசிட்டாரா? இல்லம்மா, அத்தை உன்னையும் இவங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா.
ஏய் மதி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் இதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிற? இல்லம்மா, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு சொன்னா கூட எனக்கு தெரியும் அவங்களால உனக்கு சிரமம் தான். எல்லாம் என்னால தானே. என்ன மன்னிச்சிடுமா. ஏய், எதுக்கு நீ இவ்ளோ கஷ்டப்படுற? அப்படி என்ன நடந்துருச்சு? இல்லம்மா, எனக்கு தெரியும். அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்குலாம் டென்ஷன் தான். ரிசப்ஷன் முடிஞ்ச கையோட நான் அவர்கிட்ட வேற வீடு பார்க்க சொல்லிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோமா. உங்ககிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். எனக்காக அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஏ லூசு, எதுக்கு எங்ககிட்ட சாரி கீரன்லாம் உளறிட்டு இருக்க? உனக்காக நாங்க இது கூட செய்ய மாட்டோமா என்ன? ஆமாம் மதி, இனிமே அவங்க எங்களை என்ன சொன்னாலும் நாங்கள் கண்ணும் காணாமலே இருந்துடுறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. பாத்தியா, அதுங்களே புரிஞ்சுக்கிட்டு பேசுதுங்க. நீ என்னமோ இதுக்கு போய் வருத்தப்பட்டுட்டு இருக்க. குடும்பம்னா 1000 இருக்கும். எல்லாத்தையும் நாம தான் சரி பண்ணி போகணும். நீ எதை பத்தியும் யோசிக்காம இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இரு. அது போதுமா எனக்கு? என்ன, அழக்கூடாது. கண்ணு தொடச்சுக்கோ. இங்க பாரு, சில விஷயங்கள்ல உன் மாமியாரோட பேச்சுவார்த்தைகள் தடால் புடால்னு இருக்கே தவிர மத்தபடி அவங்க தப்பானவங்க இல்ல. நாம தான் புரிஞ்சுக்கிட்டு போகணும். இதெல்லாம் பெருசுப்படுத்தக் கூடாது. நீ எதையும் கற்பனை பண்ணிக்காம நிம்மதியா தூங்கு. என்ன?